தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருப்பதால் ஆட்சி அமைப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை கட்சியின் தலைவர் விஜய் ஆரம்பித்துள்ளார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையான 118 தொகுதிகளை பெறாததால் தொங்கு சட்டமன்றம் உருவாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் ராஜேந்திரன் விஸ்வநாத் ஆர்லோக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக முறைப்படி அனுமதி கோரியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 108 இடங்கள் மாத்திரமே உள்ளதால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை உறுதி செய்ய அவர் ஆளுநரிடம் கால அவகாசம் கோரி மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். இன்று காலை 10 மணிக்கு சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற புதிய அமைச்சர்களின் கூட்டத்தில் விஜய் ஒருமனதாக சட்டமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 5 இடங்களை கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க முன்வந்துள்ளதால் கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்த ஆலோசனைகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கு காங்கிரசுக்கு அமைச்சரவையில் 2 இடங்கள் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 4 தொகுதிகளை பெற்றுள்ள பாமகவிடம் தமிழக வெற்றிக் கழகம் கலந்துரையாடி வருவதாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படலாம் என தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. தேர்தல் களத்தில் முதலாக களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தின் மிகப்பெரிய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் மொத்தம் 108 தொகுதிகளை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. 1967க்கு பின்னர் திமுக, அதிமுக அல்லாத ஒரு கட்சி இத்தனை தொகுதிகளை வெல்வது இதுவே முதன்முறையாகும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் VS பாபு தோற்கடித்தது இந்த தேர்தலின் மிகப்பெரிய திருப்பமாக கருதப்படுகின்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு சிறந்த எதிர்க்கட்சியாக செயற்படுவோம் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி தனது தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். பாஜக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டாலும் ஓரிடத்திலும் வெற்றி பெறவில்லை.